வணக்கம் மாஸ்டர்ஸ். பரிபூரண ஆரோக்கியத்திற்கு 12 ஆன்மீக மாத்திரைகள் அந்த புத்தகத்திலிருந்து இரண்டாவது மாத்திரையான ஸ்பிரிச்சுவல் டேப்லெட் 12, அதில் இரண்டாவதான பிரமிட் தியானம் இப்போ பார்க்கலாம் மாஸ்டர்ஸ். பிரமிட் என்பது ஒரு டெக்னாலஜி. எப்படி ஒரு பூத கண்ணாடி என்பது சூரியனது கிரகணங்களை கிரகித்து நெருப்பை உருவாக்குகிறதோ அதேபோல் பிரமிட் விஸ்வசக்தியை முழுவதுமாக கிரகிப்பதால் அதனடியில் அமர்ந்து தியானம் செய்தால் 3 மடங்கு அதிக சக்தியை பெற வாய்ப்பு உண்டு. முதலில் இவ்வகையான பிரமிட்களை எகிப்து நாட்டில் நிர்மாணித்தார்கள். இப்போது கிராமம் தோறும் மற்றும் அநேக நகரங்களிலும் வீடுகளிலும் வீட்டு மாடிகளிலும் அமைத்து பலவித ஆரோக்கியமின்மைகளிலிருந்து விடுபட்ட சம்பவங்கள் நிறைய உள்ளன. அதே விதமாக படுத்த படுக்கையாக இருக்கும் நோயாளிகள் 4x4 பிரமிடுகளை மேலே பொருத்தி அதனடியில் இருந்து நாள் முழுவதும் அந்த பிரமிட் சக்தியை பெற்று எவ்வளவோ நலம் பெற வாய்ப்பு உண்டு. இந்நாட்களில் வைத்திய செலவு மிகவும் கூடியிருக்கின்றது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உடல்நலமற்றவர்கள் ஒரு பிரமிடை நிர்மாணம் செய்து கொண்டால் அது என்றென்றும் அனைவருக்கும் வாழ்நாள் முழுவதும் சக்தியை அளித்து அனைத்து வித நோய்களிலிருந்தும் காப்பாற்றுகிறது. எந்தவித செலவும் இல்லாமல் இப்பொழுதும் எத்தனையோ மருத்துவமனைகளில் இதன் அருமை தெரிந்து மருத்துவர்கள் அந்த வளாகத்திலேயே பிரமிடுகள் அமைத்து நோயாளிகளுக்கு தியானம் கற்பித்து அதனடியில் அமர்ந்து தியானம் செய்விப்பதனால் எவ்வளவோ நல்ல பலன்கள் கிடைக்கப் பெறுகிறார்கள். கேரளா மாநிலத்திலும் கூட பல இயற்கை மருத்துவமனைகளில் ஆயுர்வேத சிகிச்சைகளுடன் பிரமிட் நீரை சிகிச்சைக்கு அதிகமாக பயன்படுத்துகிறார்கள். இரவு முழுதும் பிரமிடின் கீழே வைத்த நீரை மறுநாள் குடிப்பதால் அதன் சக்தியை உடன் பெற்று நோயாளிகள் நல்ல பலனை அடைகிறார்கள். தோல் சம்பந்தப்பட்ட நோய் உள்ளவர்கள் தியானத்தின் கூடவே பிரமிட் நீரால் வியாதி உள்ள பாகங்களை நாள்தோறும் கழுவுவதால் மிக விரைவிலேயே குணமாகி விடுகிறது. மூட்டுவலி உள்ளவர்களுக்கு நீ பிரமிட்ஸ், கண் நோய் உள்ளவர்களுக்கு ஹை பிரமிட்ஸ், இதே நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு செஸ்ட் பிரமிட்ஸ் என்று உடல் உபாதைகளை அனுசரித்து அந்தந்த அங்கங்களுக்கு பிரமிட் தயாரிக்கப்பட்டு வருகிறது. நாள்தோறும் நாம் செய்யும் தியானத்தையே பிரமிடின் அடியில் அமர்ந்து செய்தால் நாம் ஆரோக்கிய பலன்கள் விரைவிலேயே கிடைக்கப் பெறுவோம். இக்காரணங்களினாலேயே தியான ஆரோக்கிய மையங்களில் சமூக பிரமிட் தியானங்கள் கட்டாயமாக ஏற்பாடு செய்யப்படும். பிரமிடுகள் மீது தேவையற்ற அவதூறுகளை விடுத்து லட்சக்கணக்கானோர் பிரமிட் அமைத்து பெற்ற பெரும் பலன்களை பின்பற்றி நாமும் அவர்கள் வழியில் சென்றால் நாமும் அவ்வாறான நல்ல பலன்களை பெற வாய்ப்பு உண்டு. நோய்வாய்ப்பட்டவர்கள் இரவு முழுவதும் பிரமிடின் அடியில் படுத்துக் கொள்வதால் எவ்வளவோ சக்தியை அதன் மூலம் பெற்று விரைவிலேயே அவ்வியாதிகளை குறைத்துக் கொள்வார்கள். சின்ன சின்ன உபாதைகளுக்கும் அன்றாடம் மாத்திரைகள் போடுவது வழக்கமாகிவிட்டது. அப்படிப்பட்டவர்கள் அன்று தங்களது அலுவலக அல்லது வீட்டு வேலைகளை விடுத்து அருகில் இருக்கும் பெரிய பிரமிட் கேர் சென்டர் சென்று அன்று காலை முதல் மாலை வரை பிரமிடின் அடியில் அமர்ந்து மாறி மாறி முடிந்தவரை பலமுறை நிறைய நேரம் தியானம் செய்வதால் அதிக சக்தியை பெற்று ஒரே நாளில் நல்ல முன்னேற்றம் அடைய வாய்ப்புண்டு. 5 நாட்கள் படுக்கையில் வெறுமனே படுக்க வைக்கும் நோய்களையும் பெரிய பிரமிடின் கீழ் செலவழித்தால் 2 நாட்களிலேயே முழுவதுமாக குணமாகி விரைவில் எழுந்திருக்க வாய்ப்பு உண்டு. சில பகுதிகளில் பிரமிட் ஹவுஸ் அமைத்து கொண்டவர்கள் உள்ளனர். மேலே பிரமிட் உருவ அமைப்பை கொண்டு பல்வேறுபட்ட தேவைகளுக்கும் அறைகள் அமைத்து கட்டுவதால் அது நாள்தோறும் விஸ்வசக்தியை தந்து கொண்டே இருக்கும். இனி வரும் நாட்களில் அனைத்தும் பிரமிட் ஹவுஸ்களாக இருக்கும் என்றால் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. 50 ஆண்டுகளுக்கு முன் அட்டாச்டு பாத்ரூம் கட்டினால் வீட்டிற்குள்ளேயே பாத்ரூம் அமைப்பதா என்று எள்ளி நகையாடுவார்கள். ஆனால் இன்றோ அட்டாச்டு பாத்ரூம் இல்லாத வீடு, பிளாட்களை காண இயலாது. ஆகவே மாறும் காலங்களை அனுசரித்து புதிய டெக்னாலஜியை அன்றாட வாழ்க்கையில் வரவழைத்து நல்ல பலன்களை அனைவருடன் நாமும் பெற வாய்ப்புண்டு. இந்தியாவில் PSSM
பிரமிட் ஸ்பிரிச்சுவல் சொசைட்டி மூமெண்ட் பிரமிடின் மதிப்பை வெகுவாக பிரச்சாரங்களில் கொண்டு வந்தது. பெங்களூருவில் சுமார் ரூபாய் 6 கோடி மதிப்பில் அமைக்கப்பட்டிருக்கும் மெகா பிரமிட் வேலியை தவறாமல் தரிசனம் செய்து தியானம் செய்து சக்தியை பெறுவது அவசியம். ஹைதராபாத்தில் உள்ள மெகா பிரமிடையும் ஒவ்வொருவரும் கண்டு தியானம் செய்வது அவசியம். இவ்வாறு பிரமிட் என்னும் டெக்னாலஜியை ஒத்துக்கொண்டு நடைமுறைக்கு கொண்டு வருவதன் மூலம் விரைவில் நோயிலிருந்து வெளிவரும் வாய்ப்பு உண்டு. அடுத்ததாக சோல் ஸ்கேனிங். முதலாவதாக தியான பயிற்சி சரிவர செய்ய முடியாத பெரும் நோயாளிகளுக்கு சக்தியை அபிவிருத்தி செய்வதே நமது முயற்சி. அப்படிப்பட்டவர்கள் பிரமிட் தியான ஆசிரமங்களில் குறைந்தபட்ச நாட்களில் இருந்து 90 நாட்கள் வரை பிரமிடுக்குள் இருப்பதால் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். இரண்டாவதாக விஸ்வகாந்தி பிரமிட் கஷேத்திரம் மாடுகுலா, பிரமிட் ஷாஹாகார கிராமம் பிரகிருதி வேலி, அரக்கு ரோட் வைசாக், ಕಾಮಧೇನು ಆರೋಗ್ಯ ಕೇಂದ್ರಂ ಕೋಡಾಲ ವಯಾಬಿಲೂರು ಕಲಿಗಿರಿ ತಾಲೂಕಾ ಚಿತ್ತೂರು ಜಿಲ್ಲಾ ಅಷ್ಟದಶ ಪ್ರಮೀಡ್ ಅಚಂಬೇಡ ಶ್ರೀಶೈಲಂ ರೋಡ್ ಲಕ್ಷ್ಮೀ ಜಗನ್ನಾಥ ಘಾಟ್ ಕರ್ನೂಲ್ ಧ್ಯಾನ ಜಗತಿ ராஜாநகரம் கவசலர் ரோடு ராஜமுந்திரி. அடுத்ததாக ஆரோக்கிய பிரமிட் கேந்திரம் கோவூர். இந்த தியான ஆசிரமங்களில் தங்கியிருந்து தியானம் செய்து கொள்ளும் வாய்ப்புகள் உண்டு. மூன்றாவதாக பிரமிடுக்குள் வைக்கப்பட்ட நீர் மற்றும் உணவு நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு அளிப்பதால் அவர்களது சக்தி கூட வாய்ப்பு உண்டு. நான்காவதாக பிரமிட் சக்தி என்பது வெறும் நம்பிக்கையினால் ஏற்படுவது அல்ல. பிரமிட் விஞ்ஞான ரீதியில் 51 டிகிரி 52 கோணங்களில் நிர்மாணிக்கப்படுவதால் பிராண சக்தி அதிகப்படியாக உள்வாங்கப்படுவதால் நல்ல பலன்களை அளிப்பதால் இதை ஒரு அரிய சந்தர்ப்பமாக உணர வேண்டும். ஐந்தாவதாக முக்கியமாக கர்ப்பிணி பெண்கள், சிசுக்கள், குழந்தைகளை அதிக நேரம் பிரமிடின் கீழ் இருக்க வைத்தால் அவர்களுக்கு நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும், நல்ல அறிவுடன் வளருவார்கள். இரண்டாவது ஆன்மீக மாத்திரை முடிந்தது. நன்றி மாஸ்டர்ஸ்.